தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆண்டுதோறும் மத்திய அரசால் கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படும் தேசிய விருது இந்த ஆண்டு புதுச்சேரி முத்துப்பிள்ளை பாளையத்தை சேர்ந்த பாரம்பரிய கைவினை கலைஞர் மற்றும் தேசிய விருதாளர் ரங்கராஜன் மூத்த மகன் கைவினை கலைஞர் மோகன்தாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த தேசிய விருதை வழங்கி கௌரவித்தார். தேசிய விருது பெற்ற பின்னர் புதுச்சேரி திரும்பிய மோகன்தாஸ் அவர்களுக்கு மாநில எல்லையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், புதுமை கைவினை கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் மற்றும் தேசிய விருதாளர் சேகர், துணைத் தலைவர் புவனேஸ்வரி, செயலாளர் ரமேஷ், இயக்குநர்கள் கலைமாமணி சண்முகம், செல்வகுமார், பாலமுருகன், முத்து சிற்பி, சுரேஷ்குமார், தேசிய விருதாளர்கள் வெங்கடேசன், மாசிலாமணி, மாநில விருதாளர் ஆனந்த்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கிராம பஞ்சாயத்தார் மற்றும் கிராம மக்கள் திரளாக பங்கேற்று தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர் மோகன்தாஸிற்கு உற்சாக வரவேற்பும் பாராட்டுகளும் தெரிவித்தனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் பொட்டானிக்கல் கார்டனில் தொடர் மழை காரணமாக சாய்ந்து விழும் நிலையில் இருந்த மரத்தை அசம்பாவிதம் ஏதும் நிகழா வண்ணம் தவிர்க்கும் வகையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டனர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இயந்திரங்களின் உதவியுடன் மரத்தை பாதுகாப்பாக வெட்டி அகற்றப்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்த பின்னர் போக்குவரத்து வழக்கம்போல் மீண்டும் தொடங்கப்பட்டது. மரம் அகற்றும் பணிகளின் போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கினர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் மேற்கு மாநில செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி விழா கொண்டாடப்பட்டது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டதுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வில்லியனூரில் உள்ள மேற்கு மாநில அமமுக தலைமை அலுவலகத்தில் கட்சிக்கொடி ஏற்றி இனிப்புகள், அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கதிர்காமம் தொகுதி கழகம் சார்பில் ராமச்சந்திரன் தலைமையில் அன்னதானம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியில் ரத்னகுமார் தலைமையிலும், மேட்டுப்பாளையம் பால்பூத் அருகே ராஜா தலைமையிலும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர் கலைவாணி, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால், அம்மா பேரவை செயலாளர் ராஜா உள்ளிட்ட பல்வேறு அணி மற்றும் தொகுதி செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரை நேரில் சென்று சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் புதிய கட்சி தொடங்கியதையொட்டி அதன் தலைவர் தலைமையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்ததற்கு 147 நாட்களுக்கும் மேலாகியும் அமைச்சர் ஜான்குமாருக்கு இன்னும் இலாக்கா ஒதுக்கப்படாதது குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் இல்லை என்றும் இதுகுறித்து 2 முறை கட்சி சார்பாகவும் புதுச்சேரி மக்களின் சார்பாகவும் ஜனநாயக ரீதியில் அறிக்கை வெளியிட்டு குரல் கொடுத்ததாக கூறினார். மேலும் கடந்த வாரம் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்த போது அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருந்த நிலையில் அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அமைச்சர் ஜான்குமார் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறப்பட்டது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் 2025-2026 கல்வியாண்டுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரியின் தாளாளர் முனைவர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். முதல்வர் ராஜா, முனைவர் ராமசாமி, துணை முதல்வர் புவனேஸ்வரி மற்றும் நிர்வாக அலுவலர் சதானந்தன் முன்னிலை வகித்தனர். 2026ஆம் ஆண்டு கல்வியை முடிக்கும் 169 மாணவர்கள் ரெனால்ட் நிசான், 3 Phase இன்ஜினியரிங் சொல்யூஷன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் வளாக தேர்வுகளில் வெற்றி பெற்று ஆண்டு சம்பளம் 2.25 லட்சம் முதல் 9 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளனர். இவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை தாளாளர் வழங்கி வாழ்த்தினார். விழாவில் வேலைவாய்ப்புத்துறை தலைவர் மற்றும் முதுநிலை கணினி பயன்பாட்டில் துறை தலைவர் முனைவர் அருண்குமார் வரவேற்புரையாற்றினார். வேலைவாய்ப்புத்துறை ஒருங்கிணைப்பாளர் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை உதவி பேராசிரியர் தமிழரசி நன்றி உரை வழங்கினார். பல்வேறு துறை மாணவ மாணவியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி செல்வி காவியஸ்ரீ இளம் திறமையாளர்களுக்கான கீர்த்தி புரஸ்கார் விருது மற்றும் நடனத்திற்கான தமிழக அரசின் சிறப்பு விருது பெற்று பெருமை சேர்த்துள்ளார். 4 வயது முதலே பரதநாட்டியம் கற்று வரும் காவியஸ்ரீ பரதத்தில் செய்த சாதனைகளை பாராட்டும் வகையில் காவேரி கலை பண்பாட்டு மையம் வழங்கிய இளம் சாதனையாளர்கள் விருதையும் பெற்றுள்ளார். இந்த ஆண்டு ராஜராஜ சோழனின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறந்த நடனத்திற்கான சிறப்பு விருது மற்றும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் பரதநாட்டியத்தில் புதுமை படைத்ததற்காக ஐகான் அவார்ட்ஸ் மற்றும் பெஸ்ட் ஃபீமேல் டான்சர் இன் ஸ்கேட்டிங் விருதுகளையும் கைப்பற்றியுள்ளார். அதேபோல் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி மற்றும் வேர்ல்ட் டான்ஸ் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் நடத்திய நடனப் போட்டியில் கலந்து கொண்டு 3 தங்கப் பதக்கங்களையும் வென்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனைக்காக மாணவி காவியஸ்ரீயை ஆல்பா குழுமங்களின் இயக்குனர் தனத்தியாகு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். விழுப்புரம் NFITU தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா அளித்த பேட்டியில் தொழிலாளர்களின் நிலை குறித்து NFITU தமிழ்நாடு மற்றும் NFITU தேசிய தலைவரும் கான்சென்ட் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் தீபக் ஜெய்ஸ்வால் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்தார். இதனையடுத்து இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்திற்கு அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளை டாக்டர் தீபக் ஜெய்ஸ்வால் உடனடியாக அனுப்பியதாக கூறினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு மூலம் விளக்கம் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பின்னரும் அமைப்புசாரா துறை தொழிலாளர்களுக்கான தற்போதைய சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடரும் என அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைப்புசாரா தொழிலாளர் சமூக பாதுகாப்பு வாரியம் அமைக்கப்படும் என்றும் இது பல்வேறு பிரிவுகளில் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு தேவையான சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களை மாநில அரசுக்கு பரிந்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதிய தொழிலாளர் குறியீடுகள் அமல்படுத்தப்பட்டாலும் தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்திலும் தொழிலாளர் நல வாரியங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தொழிலாளர்களிடையே தேவையற்ற அச்சத்தை உருவாக்கும் வகையில் பரப்பப்படும் தவறான தகவல்களை NFITU தமிழ்நாடு கடுமையாக கண்டித்துள்ளது. தொழிலாளர்களுக்கு துல்லியமான, உண்மை மற்றும் நம்பகமான தகவல்களை வழங்குவதில் உறுதியாக இருப்பதாகவும் தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க NFITU தொழிற்சங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்திற்கு அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளை உடனடியாக அனுப்பியிருந்தார். மேலும் இந்த முறையீட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக தொழிலாளர் மற்றும்
வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிசம்பர் 10, 2025 தேதியிட்ட 2000-2025/04/2024 LRC என்ற அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு மூலம் தெளிவான மற்றும் அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை வழங்கியது. சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லும் கன்னி ஐயப்பன்மார்கள் தங்களது பயணத்தை தொடங்குவதற்கு முன் விரதத்தின் முதல் கட்டமாக கன்னி பூஜை நடத்துவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக சுவாமியை சரணம் ஐயப்பா குழு சார்பில் புதுச்சேரி பூமியன்பேட்டையில் கன்னி பூஜை வெகு சிறப்புடன் நடைபெற்றது. ஸ்ரீ மணிகண்டன் குருசாமி தலைமையில் நடைபெற்ற இப்பூஜையில் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் மற்றும் அலங்கார பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதல் முறையாக சபரிமலைக்கு செல்லும் கன்னி ஐயப்பன்மார்களுக்கு கன்னி பூஜை நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற ஐயப்பன் விளக்கு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜைக்கான ஏற்பாடுகளை குருசாமி தலைமையில் சிறப்பாக செய்யப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மிஷன் வீதி சந்திப்பு அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் திருமலை தலைமை வகித்தார். 9 ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு உடனடியாக நிரப்ப வேண்டும். தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்காக சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஊனமுற்றோர் பிரிவினருக்கான பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் போட்டித் தேர்வு மூலம் சுகாதார உதவியாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கால தாமதமின்றி பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை ரோடியர் மில் வீதியில் உள்ள ஒரு மரத்தில் ரஜினிகாந்தின் 20 அடி உயர உருவப்படம் வரையப்பட்டு வித்தியாசமான முறையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திரைத்துறையில் 50 ஆண்டுகள் கடந்ததை நினைவூட்டும் வகையில் இந்த ஓவியம் மக்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. மேலும் அந்த மரத்தில் மரம் வளர்ப்போம், மழைநீர் பெறுவோம் என்ற இயற்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாசகமும் எழுதப்பட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. ஓவியத்துறையில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பாக பணியாற்றி வரும் குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரின் இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை நிர்வாகியும் வெளியனூர் மாவட்ட பொறுப்பாளருமான வெற்றிசெல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் குமார் குடும்பத்தினருடன் இணைந்து இனிப்புகள் வழங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை கொண்டாடினர். வித்தியாசமான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த முயற்சியை மாற்றிய குமார், அவரது பெற்றோர், சகோதரர்கள், ஓவிய கலைஞர்கள் ரமேஷ், அன்பு மற்றும் அவரது மகன்கள் விஸ்வா, ஆகாஷ் ஆகியோருக்கு வெற்றிசெல்வம் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள திருமண நிலையத்தில் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் முதியோர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்க துணைத் தலைவர் சரஸ்வதி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனை மருத்துவர் இந்திரா கலந்து கொண்டு மூத்த குடிமக்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் தேசிய நல்லாசிரியர் விருதாளர் தண்டபாணி, சமூக சேவகர்கள் ராமன், கலியமுருகன், வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன், அழகப்பன், வாசவி கிளப் விஜயன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை பரசுராமன் ஒருங்கிணைத்தார். நிறைவாக செயலாளர் சின்னப்பன் நன்றி உரையாற்றினார். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற மூத்த குடிமக்களுக்கு வருடாந்திர நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன.
புதுச்சேரியில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள போலி மருந்துகள் பிடிபட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலி மருந்து தொழிற்சாலைகள் கண்டித்தும் இது தொடர்பாக புதுச்சேரி அரசு உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்டத்தில் கண்டன பேரணி நடைபெற்றது. போராளிகள் குழு சார்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் 400க்கும் மேற்பட்ட குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று போலி மருந்து தொழிற்சாலைகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அப்துல் ரஹீம், பிரபாகர், வீரராஜன், கருணாநிதி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் காரைக்கால் போராளிகள் குழுவின் வழிகாட்டுதல் குழு தலைவர் சாமிநாதன் கண்டன உரையாற்றினார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் ராஜம்பேட்டை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 64 பைரவர் ஜென்மாஷ்டமி மற்றும் பைரவாஷ்டமி விழாவை முன்னிட்டு வேள்வி பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றன. பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மகா கணபதி பூஜையுடன் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு லட்சார்ச்சனை, கால பைரவருக்கு பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம், விபூதி, பன்னீர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களாலும் யாக வேள்விகளில் வைக்கப்பட்டிருந்த புனித நீராலும் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வஸ்திர யாகம், புஷ்ப யாகம் மற்றும் மகா பூர்ணாகுதி நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் கோவில் சுற்று பிரகாரத்தில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு மீண்டும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கால பைரவருக்கு கும்ப தீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி SDPI கட்சி கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் சாகுல் ஹமீது தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில SDPI கட்சி தலைவர் புதுவை அப்துல்லா கட்சிக்கொடி ஏற்றினார். தொகுதி அலுவலகத்தை கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் பரக்கத்துல்லா, செயலாளர்கள் அனிஃபா, ரஃபீக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது முஸ்தபா, பொருளாளர் கணேசன், மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சரத் பாஷா, செயலாளர் அகமது சாலி, நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் ஜோசப் மரியதாஸ், செயலாளர் ரித்திக், பொருளாளர் சலீம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் SDPI கட்சியில் புதிய உறுப்பினர்களும் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் புதுவை அப்துல்லா கூறுகையில், புதுச்சேரியில் பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்ட தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளும் என்ஆர் பாஜக அரசு மற்ற கட்சிகள் மீது பழி சுமத்துவதை கைவிட்டு மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்ட மருந்துகளை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் என்றார். மேலும் இந்த வழக்கை CBCID-யில் இருந்து CBI விசாரணைக்கு மாற்றி போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர்கள் மற்றும் அவர்களுக்கு துணை புரிந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிரானவை என்றும் அவற்றை அமல்படுத்த புதுச்சேரியை சோதனை கூடமாக பயன்படுத்துவதை SDPI கட்சி கடுமையாக கண்டிப்பதாகவும் இச்சட்டங்கள் புதுச்சேரியில் செயல்படுத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த முறை ஆண்ட கட்சியும் மாறி மாறி பழி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நிறுத்திவிட்டு இதில் பல நூறு கோடி ரூபாய்க்கான 450 கோடி, கிட்டத்தட்ட 450 கோடிக்கான மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 10 இடத்துக்கும் மேலாக சோதனை நடத்தி போலி மருந்துகள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மேலும் இது இந்தியா முழுவதும் பல மாநிலங்களிலே இந்த மருந்து நிறுவனமானது தங்களுடைய மாத்திரைகளை, போலி மாத்திரைகளை சப்ளை செய்திருக்கிறதாக அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே இந்த முறையான விசாரணை இல்லை, CBI விசாரணை வேண்டும். தற்போது CBCID இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மேற்கொண்டு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். முத்தியால்பேட்டை தொகுதி ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அறக்கட்டளை மூலம் தொடர்ந்து மக்கள் சேவை மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக தொகுதி மக்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் அறக்கட்டளை நிறுவனர் ராஜா சந்துரு வாரம் 2 முறை மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் வழங்கி வருகிறார்.
தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதிய உணவு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சேவையை முத்தியால்பேட்டை மக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் நண்பர்கள், உறவினர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.